ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட நிச்சயமாய் பேசுவார். புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அதிலே 23 29 வரையில வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11 அதில் 23 29 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடராதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். ஆமென். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். சரி, இன்னைக்கு ஆண்டவர் விசுவாசத்தை பத்தி பேச சொன்னார். விசுவாசத்தை பத்தி பேச சொன்னார். இதுல ஒரு சின்ன ஒரு புதிய ஏற்பாட்டில் நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நான் இந்த செய்திக்குள்ள போகிறேன். ஏன்னா சிலருடைய வாழ்க்கையில தேவன் விசுவாசத்தை ஏற்கனவே துவக்கிட்டார். ஒரு காரியத்து நிமித்தமா விசுவாசம் தொடங்கி இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, hold on to that faith whatever you may hear in the contrary. எதிர்மறையாக என்ன நீங்க கேட்டாலும் நீங்க அதை பொருட்படுத்தாமல் நீங்க எந்த விசுவாசத்துல துவங்குனீங்களோ அந்த விசுவாசத்திலேயே நில்லுங்க. ஒரு நல்ல உதாரணம் அதை சொல்லிதான் நான் தொடங்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, எவிரு தன்னுடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கிறாள். ஆண்டவர் அவளுக்கு சுகத்தை தர வேண்டும். சோ ஒரு நம்பிக்கையோட அந்த ஜெப ஆலய தலைவன் வீட்டிலிருந்து புறப்படுகிறான். அவசரமான, இட்ஸ் an எமர்ஜென்சி. சீக்கிரமா தீவிரமா அவன் போக வேண்டும். தீவிரமாய் போய் இயேசுவை அழைத்து கொண்டு வர வேண்டும். எல்லாரும் சொல்றாங்க, இப்ப நீங்க போய் தான் ஆகணுமா, கண்டிப்பா போகணுமா? இல்ல நான் போயிடுறேன், சீக்கிரமா நான் போறேன், சீக்கிரமா போயிட்டு நான் உடனே வந்துடுவேன். அவனுடைய மனைவி சொல்லியிருப்பா, நீங்க இப்ப போகாதீங்க, என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு பயமா இருக்குன்னு. டோன்ட் வரி, நான் அவரை கூட்டு வந்துடுறேன். ஒரு ஃபெய்த், அந்த ஃபெய்த் அவனுக்குள்ள ட்ரிகர் ஆயிடுச்சு. அதனால வேகமா போறான். அவன் கூப்பிட்டோடனே அவர் வருவாரான்னு தெரியாது. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம். போய் கூப்பிட்டான், உடனே வரேன்ட்டாரு. He did not deny. The Lord just accepted his invitation and he said, I'm just coming, I'm just going with you. Okay, போலாம்பா. அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது, because Jesus knew the level of this man's faith. அவனுடைய விசுவாசம் எந்த அளவு இருக்குன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணாருன்னா, அவன் நம்பும்படிக்கு, அவன் இன்னும் விசுவாசிக்கும்படிக்கு ஏற்கனவே ஒரு அற்புதத்தை அங்கே நிகழ்த்துகிறார். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட உடனே வல்லமை வெளிப்பட்ட அற்புதம் நடந்தது. சோ இந்த காரியமும் நடக்குது. to boost his faith, to energize his faith. அவனுடைய விசுவாசத்தை இன்னுமாக ஆழமாக்கும்படி ஒரு அற்புதமும் நடக்குது. இந்த அற்புதமும் நடந்து அந்த விசுவாசம் வளர நேரத்துல ஒருத்தன் சொல்றான், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். Sometime when you start believing for something, you may hear things in contrary.
It can be a medical report. It can be somebody's statement. யாரும் சில காரியங்களை சொல்றதா இருக்கலாம். உங்களை நம்ப பண்ணுகிற ஆளு. ஏன்னா ஒரு டாக்டர் சொன்னா நீங்க நம்பிடுறீங்களே. யாராவது நம்பகரமான ஒருத்தர் சொன்ன உடனே அது உங்கள் விசுவாசத்தை லேசாக அசைக்கிறது. இந்த சம்பவம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இத எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, அவன் வந்து சொன்னான் பாத்தீங்களா, அந்த எவிரியோட வீட்டுல இருந்து ஒருத்தன் வந்து சொன்னான் பாத்தீங்களா, வேதம் அடுத்த வசனம் சொல்லி இருக்கிறது, இயேசு அதை கேட்டு. When you hear a negative report, you must know that Jesus has also heard that. நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அதை முந்தி கேட்டு நீங்க பேசுறதுக்கு முன்னாடி இயேசு ரியாக்ட் பண்ணி சொல்றாரு, ஏய் பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. Praise the Lord. Amen. எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாயிரு. எதுக்காக உனக்கு ஒரு விசுவாசத்தை நான் உனக்குள்ள கொடுத்து எதுக்காக அந்த விசுவாசத்தை துவக்கினேனோ அந்த விசுவாசத்திலே தொடர்ந்து நில்லு. அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஏன்னா இவர் விசுவாசத்தை துவக்கிறவர் மட்டுமல்ல, அதை முடிக்கிறவரும் கூட. எந்த விசுவாசத்தை அவர் உனக்குள் துவக்கி உன் வீட்டிலிருந்து புறப்பட வைத்தாரோ அதை முடிக்கும்படிக்கு அவரே உன் வீட்டுக்கு வருவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுக்கப்புறம் எவிரியோட வீட்டுக்கு அவரே போனாரு, போய் அற்புதம் செய்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் இதை பிரசங்கம் பண்ணும் பொழுது இன்னொரு காரியத்தை நான் என்னுடைய ஆவியில உணர்கிறேன். You have lost, there are at least 3 people here. You have lost so much financially. ஒரு பொத்தலான பைக்குள் போட்டது போல you have your investment, your hard earned money is gone. You think that it is gone. And you have a little faith. சின்ன ஒரு விசுவாசம் இருக்கு, அது எப்படியாவது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு, you will get it back. Praise the Lord. ஆமென். அதை நீ திரும்பமா பெற்றுக்கொள்ளுவ, அதை திரும்பமா பெற்றுக்கொள்வ, அதை திரும்பமா பெற்றுக்கொள்வ. நீ கவலைப்படாதே. நீ இழந்துட்ட, உண்மைதான், அது உன்னை விட்டு போயிருச்சு. இட் இஸ் நவ், என்னுடைய ஆவியில நான் பார்க்கிற கணக்கின்படி இட் இஸ் மோர் தென் 3 years. 3 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு நீ இழந்து. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதே, அது திரும்பமாய் உன் கரத்திற்கு வந்து சேரும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இன்னைக்கு அந்த ஃபெய்த்தை ஆண்டவர் உனக்குள்ள கேதர் பண்ணுகிறத பார்க்கிறேன். அந்த விசுவாசத்தை அவர் அப்படியே உனக்குள்ளே அதை பெருக செய்வதை நான் பார்க்கிறேன். எதற்கு துவங்கினாரோ அது நிச்சயமாய் முடித்து தருவார். ஹல்லேலூயா. ஆமென். சோ இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆரம்பத்திலேயே ஜஸ்ட் கீப் ஆன் பிலீவிங். உங்களுக்குள்ள எதற்கு நற்கிரியை தொடங்கினாரோ, எதற்கு அவர் சில காரியங்களை செய்ய தொடங்கினாரோ, உங்களை என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதை தொடர்ந்துகிட்டே இருங்க. அற்புதம் நடக்கும் நிச்சயமாய். ஹல்லேலூயா. ரைட். இப்போ எபிரேயர் 11 எபிரேயர் 11:23. மோசே பிறந்த போது, போதும். மோசே பிறந்த போது சாதாரணமா ஆரம்பிக்குது. மோசே பிறந்த போது. இந்த மோசையை பற்றி உள்ள டீடைல்ஸ்ல 3 பகுதிகள் நம்ம உற்று பார்க்க வேண்டிய 3 பகுதிகள் வேதத்தில் ஒன்று வந்து தி ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஃப்ரம் எக்ஸோடஸ் சாப்டர் 2, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம், அதை நம்ம உற்று பார்க்கணும். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அதையும் உற்று பார்க்கணும். 3வது எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அப்கோர்ஸ் இடையில நிறைய இடங்கள்ல இந்த மோசையை பத்தி ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கு. பட் இதெல்லாம் ரொம்ப மேஜரான முக்கியமாய் சொல்லப்பட்ட இடங்கள். எபிரேயர் ஆரம்பிக்கும் போது, ஏன்னா எபிரேயர் ஒரு பெரிய பட்டியல், அதாவது பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய பட்டியலை போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த பெரிய பட்டியலை போடுறதுனால இங்க டக்குன்னு ஆரம்பிக்கிறது மோசே பிறந்த போது. அப்படி ஆரம்பிச்சார், மோசே பிறந்த போது. ஆனா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 7:20. அக்காலத்திலே ஒரு காலம் அங்க சொல்லி, அக்காலத்திலே மோசே பிறந்து. எபிரேயர்ல
சும்மா அப்படியே மோசே பிறந்த போது அப்படின்னு இருக்கு. ஆனா அக்காலத்திலே மோசே பிறந்து. சோ அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு காலத்தை அங்கே சேர்க்கிறார்கள். அது என்ன காலம்? 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதே 7:19. அப்போஸ்தலர் 7:19. அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். உபத்திரவ காலம், ஒரு உபத்திரவ காலம். A season of trial and tribulation. A season of, problems, confusions. ஒரு நெருக்கப்படுகிற ஒரு காலம். இன்னைக்கு நான் இந்த வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். நான் ஒரு நெருக்கத்துக்குள்ள போயிட்டு இருக்கேன் பாஸ்டர். நான் ஒரு பிரச்சனைகளுக்குள்ள போயிட்டு இருக்கேன், ஒரு பாடுகளுக்குள்ள போயிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அக்காலத்தில், அதே காலத்துல நான் உனக்குன்னு சிலவற்றை பிறப்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏன்னா தேவன் பிறப்பிக்கும் காரியம் இருக்கிறதே, இந்த பிறப்பிக்கும் ஆசீர்வாதம் இருக்கிறதே, இது இந்த காலத்தை மாற்றக்கூடிய ஒன்று. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உபத்திரவம் காலம். அந்த உபத்திரவ காலத்தில் பிறந்த மோசே பின்னாட்கள பார்க்கிறோம், அவன் தான் இஸ்ரவேலை இந்த உபத்திரவத்திலிருந்தே வெளியே கொண்டு போயிட்டா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது உன்னுடைய காலம், கவலைப்படாதே, இந்த காலத்திலே உனக்காய் சிலவற்றை நான் பிறப்பிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஆமென். இது பிரச்சனை உள்ள காலம், இது போராட்டமான காலம், இது நான் திரும்ப திரும்ப நஷ்டங்களை சந்திக்கிற காலம், இழப்புகளை சந்திச்சு இருக்கிற காலம். A season in which I have lost my grip. யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதுக்கு முந்திரி உள்ள வசனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க பாருங்களேன், யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும் ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். So once same place where they were once multiplying and increasing and flourishing like anything, now things are happening, beyond their control. ஒரு காலகட்டத்துல சகலமும் நேர்த்தியாய் செல்வாக்கு நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து செழிப்பா எங்கே இருந்தாங்களோ அங்கேயே இப்போ காரியங்கள் அவங்களுக்கு விரோதமா நடந்துகிட்டு இருக்கு. அவர்களை குறுக செய்யும் காரியங்கள், அவர்களை ஒடுக்க செய்யும் காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆண்டவர் உங்கள்ட்ட தான் பேசுறாரு, கவலைப்படாதே, இந்த காலத்தில் உனக்காக நான் சில நன்மைகளை, சில ஆசீர்வாதங்களை பிறப்பிக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ அந்த காலத்தை குறித்து ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறார். அந்த காலத்திலே மோசே பிறந்து, பிரைஸ் தி லார்ட். சோ இங்க ஒரு 5 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெய்த் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபெய்த் டு டெலிவர். சில நேரத்துல இந்த மாதிரி சூழ்நிலையில இப்படி ஒன்ன பிறப்பிக்கிறதே பெரிய சேலஞ்சு தானே, இல்லையா? நமக்கு ஏன்பா வம்பு? ஏற்கனவே 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஆரோனும் மிரியாமும் இருக்காங்க. ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்குது. பேசாட்டுக்கு நம்ம வாட்டில இருப்போம் அப்படின்னு இல்லை. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒரு விசுவாசம் அவங்களுக்குள் இயங்குகிறது. ஏன்னா தேவன் ஒரு காரியத்தை குறிச்சிட்டாரு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சிலவற்றை தேவன் குறித்திருப்பார் என்றால் நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் அது நிச்சயமா நடக்கும். Praise the Lord. I mean, even if you desire or you don't desire, even if you pray or don't pray, இந்த காரியத்துக்காக நான் ஜெபித்தாலும் சரி, அல்லது அந்த காரியமே என் ஜெபத்திலே வரல பாஸ்டர், ஆனால் ஆண்டவர் கொடுக்க போறாரு. அப்படிதான் சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது. It is not even in your radar. It is not even in the agenda. It is not even in the list. But God says, I'm releasing your blessing. Praise the Lord. I mean, உன்னுடைய சிந்தையில உன்னுடைய நினைவுகள் அது இல்லை, ஆனா என்னுடைய நினைவில் இருக்கிறபடினாலே நான் அவைகளை உன் வாழ்க்கையிலே கட்டவிழ்க்கிறேன், ரிலீஸ் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ இது மாதிரி ஒரு காலகட்டத்துல
சில காரியத்தை டெலிவர் பண்றதே பெரிய விஷயம்தான். ஆனா she had faith. யோகபேத்துக்கு அந்த விசுவாசமும் மனத்தைரியமும் இருந்தது. அவள் என்ன பண்ணா தெரியுமா? பெற்றெடுத்தாள். பிரைஸ் காட். ஆமென். சரி, இப்ப ரெண்டாவது என்ன அப்படின்னா faith to grow. ஸோ எபிரேயர் 11:24 வாசிங்க. எபிரேயர் 11:24. விசுவாசத்தினாலே மோசே தான் ஆ பெரியவனான போது ம் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் போதும். என்னப்பட்டதை விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது, ஏற்கனவே சொன்ன மாதிரி எபிரேயர் ரொம்ப கண்டென்ஸ்டா இருக்கு. சரியா? அப்பதான் இப்பதான் இப்படி டக்குன்னு ஆரம்பிச்சு பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது, இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குன்னா 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். அப்படிதானே? மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு. ஸோ eyes of faith is needed to grow something. First what you need is eyes of faith. விசுவாசத்துல அதை பார்க்கணும். சில ஆள் பாருங்களேன், தேவன் என்ன கொடுத்தாலும் அதை அசிங்கமாவே பார்க்கறது. என்ன கொடுத்தாரு, என்ன பண்ணாரு, ஒன்றும் செய்யல, அப்படி பார்க்க கூடாது. அதோடைய அழகை பார்க்க வேண்டும். என்னங்க, எங்க ஊர்ல எல்லாம் பழமொழி சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுமாங்களே. அது மாதிரியா? இல்ல, அது இல்ல. இந்த பார்வை எப்படிப்பட்ட பார்வைன்னா, they were able to see him as a savior. ஒரு இரட்சகனாக. They were able to connect this child with the ultimate plan of God, with the ultimate promise of God. தேவன் அவங்களுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யோசேப்பு மரிக்கும் போதே சொல்லிட்டு போயிருக்கிறார், நிச்சயமா தேவன் சந்திப்பார், இங்கிருந்து நீங்க புறப்படுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி என்னன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும், தேவன் ஒருத்தனை எழுப்புவார்ன்ட்டு. இந்த பெற்றோர் அந்த குழந்தையை அப்படி பார்க்கறாங்க. உங்களுக்கு அந்த பார்வை தேவை. நீங்க ஆண்டவரை கேட்கிற, ஆண்டவரே எனக்கு ஐஸ் ஆஃப் ஃபெய்த் கொடுங்க, நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பார்க்கணும். அப்படிதானே? அந்த பார்வை எனக்கு, நீங்க பார்த்தாதான் பேச முடியும். இல்லாதவர்களை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் தேவன். அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். அதனாலதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, you can either create or cancel something through your tongues. Praise God. அதை சரியா செய்யறதுக்கு தான் we speak in tongues. நம்மளே ஆண்டவர் நம்மகிட்ட நீயே உன் நாக்க பயன்படுத்தப்பான்னு சொல்லியிருந்தாருன்னா, எதெல்லாம் வெட்டக்கூடாதுன்னு வெட்டி போட்டிருப்போம். எதெல்லாம் அப்படிதானே, எதெல்லாம் வைக்கவே கூடாதோ அதை வச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ we would not know or we would not discern rightly to create things, to cancel things. That is why he has given us the ability to speak in tongues. The tongue of God came upon us. So when you speak in tongues and pray, whatever that you need to cancel, you are canceling. Whatever you need to create, you are creating. Praise God. Amen. By the way, wings of healing. அந்த மீட்டிங்கை கேட்கலன்னா கண்டிப்பா கேட்டுருங்க. பிகாஸ் இட் இஸ் கனெக்டட் டு யோர் ஹெல்த். It is connected to your restoration. It is connected to divine healing. அது மாத்திரமல்ல, நானே பொறுமையா உட்கார்ந்து உங்க எல்லாருக்கும் அந்த டிக்ளரேஷன்ஸ் அனுப்பியிருக்கிறேன். பிபிடி ஆஃப் த டிக்ளரேஷன்ஸ் அனுப்பியிருக்கிறேன். அந்த டிக்ளரேஷன்ஸை எடுத்து ஒரு நாளைக்கு ஒவ்வொரு பேராவா வாசிங்க. அதை வருஷம் முறை சொல்லிக்கிட்டே இருங்க. நான் சொல்றேன், ஒரு பிலீவர்ஸ் லைஃப்ல வியாதியே வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதை அப்படியே அறிக்கை பண்ணுங்க, அப்படியே விசுவாசிங்க. அல்லேலூயா. தேவன் உங்க வாழ்க்கையில நிச்சயமா அற்புதத்தை செய்வாரு. அல்லேலூயா. ஆமென். அதுல நான் ஒண்ணு கேட்டிருந்தேன். அந்த பிரசங்கத்துல ஒண்ணு சொல்லுவேன். என்ன பிரசங்கத்துல என்ன சொன்னேன்னா, on the day of Pentecost, why God gave his tongues, அவருடைய நாவையும் கொடுத்தாரு. எல்லாரும் மேலும் அவருடைய கண்கள் இறங்கினதுன்னா நல்லா இருந்திருக்கும். இல்லை, எல்லாரும் மேலும் அல்லாமலும் அக்கினிமயமான அவருடைய கரங்கள் எல்லாரும் மேலும் அமர்ந்ததுன்னு வந்துருதான் நல்லா இருக்கும். அப்படி இல்லை. Why he gave his tongue?
Genesis 1:1 என்ன பார்க்கிறோம்னா, in the beginning God created the heaven and the earth. So when God creates something, தேவன் ஒரு காரியத்தை சிருஷ்டிக்கும் போது அதில் எந்த பழுதும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படியே படைச்சிறாரு. அதுக்கப்புறம் ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், பிரச்சனை எல்லாம் வருது. ஸோ இப்படிதான் வியாதியை வந்து உட்கார்ந்துருக்கு, பிரச்சனைகள் வருது, போராட்டம் வருது. ஸோ முதல்ல ஆண்டவர் பார்த்தார் பாருங்களேன். அதாவது இந்த இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளையும் பார்த்தார்ல. ஸோ அதுதான் ஐஸ் ஆஃப் ஃபெய்த். காட் ஹஸ் கிவன் அஸ் தி ஐஸ் ஆஃப் ஃபெய்த். ஃபெய்த் அப்படின்னு சொல்றது இட் இஸ் காட்ஸ் ஐஸ். அவருடைய கண்களை நமக்கு விசுவாசத்தின் மூலமா கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ரைட். ஸோ அடுத்து தமிழ் வேதாகம் என்ன சொல்லுதுன்னா, வெளிச்சம் உண்டாக கிடவது என்றார் அப்படின்னு சிம்பிளா முடிச்சிட்டாங்க. மலையாளம் பைபிள் போட்டிருக்கு, வெளிச்சம் உண்டாகட்டே என்று தெய்வம் கல்பிச்சு. God commanded, let there be light. So the first thing God addressed, used was his tongue. அதனாலதான் என்ன பண்ணார் தெரியுமா, பெந்தைக்கோஸ்தே நாள் வந்தபோது தம்முடைய நாவையே கொடுத்தாரு. விசுவாச கண்களை ஏற்கனவே கொடுத்திருக்கேன், இப்ப கட்டளையிடும் நாவுகள் தான் தேவை அப்படின்ட்டுதான் ஆண்டவர் அக்கினிமயமான நாவுகளை கொடுத்தார். எனவே இந்த நாவுகளை சரியா பயன்படுத்துறீங்கன்னா, you can cancel things that needs to be cancelled and you can create things that needs to be created. Praise God. Hallelujah. அதனால அதை திரும்ப திரும்ப கேளுங்க, அந்த மெசேஜை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். சரி, அப்போ அழகுள்ள பிள்ளை என்று கண்டார்கள். They were able to see and connect the child with the plan of God. தேவ திட்டத்தோட, தேவன் சொல்லிக்கிற வாக்குத்தத்தங்களோட இணைக்கக்கூடிய ஒரு பார்வை. உங்க பிள்ளைங்களை அப்படிதான் நீங்க பார்க்கணும். உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நீங்க அப்படிதான் பார்க்கணும். ஒரு கார் கொடுத்திருக்காரு உங்களுக்குன்னா, அந்த காரை எப்படி காட்ஸ் பிளானோட இணைக்கலாம் நீங்க பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு வேலை கொடுத்திருக்காருன்னா, அந்த வேலையை எப்படி காட்ஸ் பர்பஸோட இணைக்கலாம் நீங்க பார்க்கணும். அப்படி பார்க்கறீங்கன்னா நிச்சயமா அது அழகுள்ளதாய் காணப்படும், அது ஆசீர்வாதமாய் வளரும். பிரைஸ் தி லார்ட். சோ இவங்க அழகுள்ளதுன்னு பார்த்தாங்களாம். பார்த்துட்டு என்ன பண்ணாங்க தெரியுமா, 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். ஒளித்து வைத்தார்கள். இந்த பிரசங்கத்தை கொடுக்கிறதுக்குள்ள அந்த கோர், அந்த தீம், அதுவே என்ன தெரியுமா, இந்த வேர்ஸ் தான். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, there are people struggling with handling things that which I have given. நான் கொடுத்த நன்மை, நான் கொடுத்த ஆசீர்வாதம், நான் கொடுத்த வேலை, நான் கொடுத்த வாழ்க்கை, நான் கொடுத்த ஊழியம், ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியலையே, ஹேண்டில் பண்ண முடியலையேன்னு சொல்லி தவிக்கிறார்கள். 3 மாசம் இவங்க தான் அதை ஒளிச்சு வச்சு ஹேண்டில் பண்ணாங்க. ஆனா there comes a time, இப்போ ஒத்துக்கிறாங்க, எங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியல. The situation is overwhelming. இந்த பிரச்சனை, இந்த சூழ்நிலை என்னை விட பெருசா இருக்கு, இதை என்னால ஹேண்டில் பண்ண முடியல, எனக்கு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். பிரைஸ் தி லார்ட். இதுல எனக்கு யாத்திராமும் பிடிக்கல, எனக்கு எபிரேயரும் பிடிக்கல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்போஸ்தலர் நடபடிகள். அதிலே இந்த வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7 அதிலே 21. அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது, திரும்ப வாசிங்க. அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது, போதும். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது, அந்த போது அப்படின்னாலே அந்த டைமிங்கை குறிக்குது இல்லையா. அப்போது, காலை போது, காலை பொழுது அப்படின்ற மாதிரி ஒரு டைம். அப்ப ஸோ அங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னா, when, பாத்தீங்களா, when அப்படின்னு, when he was placed outside. அந்த when அப்படின்றது related to timing. Hallelujah. Is there anyone who is here unable to handle your situation? I want to tell you, I have a prophetic word for you. எனக்கு தேவன் கொடுத்த சூழ்நிலை, தேவன் கொடுத்த வேலை, தேவன் கொடுத்த வாழ்க்கை, ஆனா என்னால கையாள முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறேன், என்ன பண்றது?
ஆண்டவர் சொல்றாரு, மிராக்கிள் ஸ்டார்ட் பண்றதுக்கு உள்ளது உன் கையில தான்ப்பா இருக்கு. அந்த டைமிங்கை நீ தான்ப்பா குறிக்கிற. எப்படி, என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, சிம்பிள். வெளியே போற்று. அல்லேலூயா. உங்க இருதயத்துக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் அப்படியே வச்சிருக்கீங்களே, அது என்ன சொல்றாரு ஆண்டவர்? அது வெளியே போற்று. வெளியே போற்று. ஒன்னே ஒண்ணுதான், என்னால முடியல, ஒத்துக்கோ. ஒத்துக்கிட்டு என்ன பண்ணிரு? வெளியே போற்று. நீ போட்ட உடனே அவருடைய டைமிங் தொடங்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ அதனாலதாங்க வென் அதை வெளியே போட்டு விட்ட போது, அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது. பிரைஸ் காட். ஆமென். சோ இஃப் யூ cannot handle, don't carry. உங்களால இதை கையாள முடியவில்லையா, அதை சுமக்க வேண்டாம். பிரைஸ் காட். அதை அப்படியே எடுத்து வெளியே போட்டுருங்க, உடனே அற்புதம் நடக்கும். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இது ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி இருக்கே பாஸ்டர். இதுதாங்க ஆண்டவர் தான் சொல்றாரு, தீர்க்க தரிசனமா இதான் உங்கள்கிட்ட சொல்ல சொல்றாரு. நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, முடியலனாலும் விடாம தூக்கி தலையிலேயே வச்சு உட்கார்ந்துருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன்னாலதான் முடியல இல்ல, அப்புறம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற? தூக்கி என்ன பண்ணிரு? போற்று. அல்லேலூயா. நீங்க தூக்கி வெளியே வச்சிட்டீங்கன்னா, நீங்க டைமிங்க, அந்த கிளாக்கை தொடங்கிட்டீங்கன்னு அர்த்தம். God will step in. தேவன் நேரடியாக இடைபட தொடங்குவார். என்ன நடக்கும்னு அவளுக்கு ஏற்கனவே தெரியுமா? யோகபேதுக்கு தெரியுமா என்ன நடக்கணும்? அம்ராமுக்கு தெரியுமா? தெரியாது, தெரியவே தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? நான் பார்த்துட்டேன், என் குழந்தைய வாக்குத்தத்தோட இணைச்சு நான் பார்த்துட்டேன், என் ஆசீர்வாதத்தை தேவ திட்டத்தோட இணைச்சு நான் பார்த்துட்டேன். I know for sure. Praise God. Amen. ஹானாவுக்கு பால் மறந்த குழந்தைய கொண்டு போய் விட எப்படிலாம் மனசு வச்சோ நான் நினைச்சேன் நிறைய நேரத்துல. ஆனா அவளுக்குள்ள அந்த விசுவாச உறுதி வைராக்கியம். அவளுக்கு தெரியும், as he is connected to the promise of God, as long as he stays in the presence of God, he will definitely grow. Praise the Lord. Hallelujah. Amen. நீங்க ஆண்டவர் தான் சொல்றாரு, அந்த faith to grow அப்படின்றது ஒரு ஒரு சும்மா சாதாரணமா சொல்லப்பட்டாலும் அதுல நீங்க செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லை. ஜஸ்ட் put it outside, take it outside, place it at the feet of Jesus. கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள், அப்படிதானே? அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமான் ஒருபோதும் தள்ளாட விடவே மாட்டார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆமென். சோ நீங்க அடி வச்சுட்டா போதும். அந்த குழந்தைய கொண்டு போய் அடி வச்சுட்டா, வெளியே போட்டுட்டா, போட்ட உடனே கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சோ அது மூணாவதா நான் அதை போட்டிருக்கேன். ரெண்டாவது. நான் மூணாவது என்ன போட்டிருக்கேன்னா, faith to make right choices. So எபிரேயர் 11:25. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. ஸோ அங்க வந்து ஒரு சாய்ஸ். ஸோ ஃபெய்த், விசுவாசம் வளரும் போதுதான் என்ன, நம்ம எந்த லெவலுக்கு வரோம்னா, you will be able to make the right choices. ஆபிரகாமும் லோத்தும் இருக்கிறாங்க, நல்ல ஒரு உதாரணம். ஆபிரகாமும் லோத்தும். அதுல ஆபிரகாமுக்கு விசுவாசம், அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு வேதம் சர்டிஃபை பண்ணது. ரோமர் 4 அவன் விசுவாசத்திலே வல்லவன் ஆனான். ஸோ ஒரு மெச்சூர்ட் ஃபெய்த்ல ஆப்ரேட் ஆகிறான். அவனுடைய தெரிந்து கொள்ளுதல், அவன் சரியா தெரிந்து கொள்றான். அது எப்படி நடக்குது? அவன் லோத்தை பார்த்து கேட்கிறான், அப்பா, நாம் சகோதரர்கள், நமக்குள்ள சண்டையெல்லாம் வேண்டாம், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன்,
நீ கிழக்க போனா நான் மேற்க போகிறேன், நீ தெரிந்து கொள்ள அப்படிங்கிறான். பாருங்க, நீ தெரிந்து கொள்ள அப்படிங்கிறான். உடனே வேதம் சொல்கிறது, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாக கண்டு அவன் அதை தெரிந்து கொண்டு அவன் கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். பிரைஸ் காட். ஆமென். யோசிச்சு பாருங்களேன், ஒரு 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 திசை அப்படி இருக்கு, ஒரு பக்கம் அவ்வளவு ஃபர்டைலா இருக்குன்னா மத்த எல்லாமே வனாந்தரமா இருக்குன்னு அர்த்தம், காடா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல ஆபிரகாம் சொல்றான், இல்ல நீ நீ எடுத்துக்கப்பா, பரவாயில்ல, நீ அதை சூஸ் பண்ணு அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா, he's mature to make right decisions. அவனுக்கு தெரியும், அவனுடைய தேர்வுகள், அவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஒரு நாளும் தப்பா இருக்கவே இருக்காது, அது கரெக்டா இருக்கும். Praise the Lord. Amen. So you need to have a grown faith, a mature faith to make right decisions, right choices. அவன் அதைத்தான் சரியா என்ன பண்ணானா, அவன் தெரிந்து கொண்டான், சரியா தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டு துன்பத்தை அனுபவிப்பதையே அவன் தெரிந்து கொண்டு அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு. பிரைஸ் காட். ஆமென். சோ ஒருவேளை இன்னைக்கு ஏதோ சில தீர்மானங்கள் எடுக்கிற இடத்துல நான் நிக்கிறேன், ஐ எம் நாட் ஏபிள் டு மேக் த ரைட் சாய்ஸஸ், ரைட் டிசிஷன்ஸ் அப்படின்னா, God will help you to make the right decisions through faith. விசுவாசனால தைரியமா நீங்க தீர்மானம் எடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். உண்மையிலேயே ஆபிரகாம் அவனுக்கு கிடைக்க பெற்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, லோத்து ஒண்ணு எடுத்துட்டான், லோத்து நல்லா இருக்கிறத எடுத்துட்டான். ஆனா திரும்ப ஆண்டவர் சொல்லுவாரு, அப்பா அவன் கிழக்கே பிரயாணம் பண்ணி போய்கிட்டு இருக்கிறான், ஆனா நான் உன் கூட இருக்கிறேன், நீ உன் கண்களை ஏறெடுத்து வடக்கையும் தெற்கையும் மேற்கையும் கிழக்கையும் பார் அப்படிங்கிறாரு. ஆண்டவரே, கிழக்க நான் பார்க்க கூடாது ஆண்டவரே, ஏற்கனவே லோத்து அதை எடுத்துட்டு ஆண்டவரே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நோ 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 நோ, எவ்ரிதிங் தட் இஸ் ப்ராமிஸ் இஸ் அவைலபிள் இன் மீ. வாக்குப்படப்பட்ட எல்லாம் எனக்குள் இருக்கிறபடினால் என்னை அறிந்தவர்களே அதை சுதந்திரிப்பார்கள் அப்படின்னு முன்னாடி இதை போறானே ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, அவன் போனாலும் அவன் அதை சுதந்திரிப்பதில்லை, காரணம் அவன் என்னை அறியவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? இஃப் யூ ஆர் ஆப்ரேட்டிங் இன் ஃபெய்த், டோன்ட் வரி, யூ வில் ஆல்வேஸ் மேக் த ரைட் சாய்ஸஸ். உங்களுக்கு நேர்த்தியா சேர வேண்டியது வேற யாரோ தெரிந்து கொண்டுட்டானே, கவலைப்படாதீங்க. You will definitely inherit that also, because everything that is promised for you is available in him. Praise God. Hallelujah. அடுத்தபடியா இந்த faith குறித்து என்ன போட்டிருக்கு, என்ன இருக்கு அப்படின்னா, faith to see things with clarity. 11:26, எபிரேயர் 11 அதுல 26. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அதிக பாக்கியம் என்று எண்ணினார். அங்க அதுல போட்டிருக்கு, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். எகிப்தின் பொக்கிஷங்கள் இஸ்ரவேலருக்கு எப்ப திறக்கப்பட்டுச்சுன்னா, அவங்க புறப்படும் போதுதான் திறக்கப்பட்டுச்சு. அது வரைக்கும் அவங்க அடிமைகளா இருந்தாங்க. அவங்க புறப்படுகிற நேரம் வந்தபோது எகிப்தின் பொக்கிஷங்கள் திறக்கப்பட்டது. ஆனா அவன் என்ன பார்த்திருக்கிறான் அப்படின்னா, எல்லாரும் பொக்கிஷங்களை பார்த்தபோது அவனுக்கு ஒரு டிஃபரெண்ட் ரெவலேஷன் இருந்தது. கிறிஸ்துவின் நிமித்தம் ஒரு நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஏன் இந்த வசனம் போட்டிருக்குன்னா, எல்லாரும் புறப்படும் போது வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க. ஆனா மோசே யோசேப்பின் எலும்புகளை மட்டும் என்ன பண்றான், எடுத்துட்டு போறான். யோசேப்பை ஒரு பெட்டியில் வைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் கடைசியில பாத்தீங்கன்னா, கண்டுபிடிச்சு தோண்டி எடுத்து அந்த பெட்டியை என்ன பண்றான், எடுத்துட்டு போறான்.
எல்லாருக்கும் புதையலும் பொக்கிஷமும் இருக்கிறது. எல்லாரும் சிரிக்கிறான். ஐயா பெருசு, என்ன வேற எதுவும் அகப்படலையா, எலும்பு தூக்கிட்டு போற. ஆனா அவனுக்கு குறித்து வேதம் சொல்லுகிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. He was able to see things, with clarity. அவனுக்கு தெரியும், தூக்கிட்டு போற பொண்ணெல்லாம் அங்க போய் சேர போறது இல்லை. அப்படிதானே? அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பொன் கண்டு குட்டி வந்தது, இந்த விஷயங்கள்லாம் தெரியும். அவனுக்கு ஒன்று தெரியும், என்ன அப்படின்னா, I am carrying these bones of Joseph because I have a revelation. 40 வருடங்கள் வனாந்தரத்துல சுத்தி நிறைய பேர் செத்து போன பிறகும் கூட 2 பெட்டி தான் மிஞ்சிச்சு. ஒன்னு உடன்படிக்கை பெட்டி, இன்னொன்னு யோசேப்பின் எலும்புகள் வைக்கப்பட்ட பெட்டி. என்ன நம்பிக்கை அப்படின்னா, அவனுக்கு தெரியும், glory is connected to resurrection. உடன்படிக்கை பெட்டி யாருக்கு அடையாளமா இருக்குன்னா, இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கு. அவனுக்கு தெரியும், as we carry both, இதை கொண்டு போகும்போது ஒரு நாள் வரும், the bones of Joseph will be revived. Praise the Lord. Amen. So he was able to see things with clarity. முதல்ல தெளிவா பார்க்குற ஃபெய்த் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க சரியா பார்ப்பீங்க. எது அழிஞ்சு போகும், எது அழியாது, தெளிவா பார்ப்பீங்க. நல்ல ஒரு உதாரணத்தை தானியேல் புத்தகத்துல சொல்றேன். தானியேல் இளைஞனாக பாபிலோனுக்கு போனா நேபுகாத்நேச்சார் காலத்துல. ஆனா காலங்கள் கடந்து அவனுடைய குமாரன் ராஜாவாக இருக்கும் பொழுது, தானியேல் வயசான காலம். வயசான காலத்துல அந்த நேபுகாத்நேச்சாருடைய குமாரன் என்ன பண்றான் அப்படின்னா, அவன் பாபிலோன்ல இருந்த இஸ்ரவேலுடைய தேவனுடைய பரிசுத்த பனிமுட்டுகள், அந்த ஹோலி வெசல்ஸ், பரிசுத்த பாத்திரங்கள், அதை எடுத்து அவனும் அவனுடைய மறுமனையாட்டிகளும் அதுல வந்து அதாவது அதிலே மதுபானம் பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்பொழுது சுவரிலே கையுறுப்பு தோன்றி எழுதினது, மெனே மெனே தெக்கல் பார்சேன். அந்த வார்த்தைகள், அந்த வெளிப்பட்ட வார்த்தைகளை வாசிக்க ஒருவனாலும் முடியவில்லை. கல்தையர், ஜோஷியர் எல்லாருடைய ஞானமும் அவமாய் போனது. அவர்கள் திகில் பிடித்தவர்கள் போல காணப்பட்டு நின்றார்கள். என்ன செய்யன்னு தெரியல. அப்ப ராஜாத்தி உள்ளே பிரவேசித்து, ராஜாவின் தாய் உள்ளே பிரவேசி சொன்னால், ஒரே ஒரு புருஷன் இருக்கிறார், அவருடைய பேர் தானியேல். உம்முடைய தகப்பனாருடைய காலத்திலே அவருக்கு ஞானமும் வெளிச்சமும் அருளப்பட்டிருந்தது. தேவர்களின் ஆவி அவருக்குள் இருந்தது. அவரை கூட்டிட்டு வா, இந்த கையுறுப்பை வாசிப்பார். அப்பொழுது தானியேல் அழைக்கப்படுகிறான். தானியேல் வந்தான். வந்தவுடனே தானியேல்கிட்ட கேட்டார் ராஜா, ஐயா இதை நீ வாசனா உனக்கு நான் பொண்ணு கொடுக்குறேன், பொருள் கொடுக்குறேன், இது பண்றேன், அது பண்றேன், பதவி கொடுக்குறேன் எல்லாம் சொன்னாரு. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், இந்த எழுத்துக்களை வாசிக்கிறேன், காரணம் அது தேவனுடைய விரல்கள் எழுதின எழுத்துக்கள். அதிலே நியாய தீர்ப்பு இருக்கிறது, உங்களுடைய ராஜ்யத்தை மட்டுப்படுத்தும் காரியம் இருக்கிறது. ஆயினும் உங்களுடைய வெகுமதிகளை வேறொருவனுக்கு கொடும். I don't want these. Yeah, because he had the eyes of faith to see things with clarity. அவனுக்கு தெரியும், இது கொஞ்ச நாள் தான், இது வாங்கினா சில மணி நேரத்துல முடிஞ்சு போயிடும், இந்த பதவி நான் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி போயிடும். இதெல்லாம் தானியேலுக்கு தெரிஞ்சது. ஆபிரகாம்கிட்ட வந்து சகலவற்றையும் திருப்பி கொண்டு வரும்போது சோதோமின் ராஜா வந்து சொல்றான், பொருட்களை எல்லாம் நீ எடுத்துக்கோப்பா, you are entitled to take the spoils. நீ தான் ஜெயிச்சிருக்க, 5 ராஜாக்களை ஜெயிச்சிருக்கிற, எனவே நீ இது பூராமே எடுத்துக்கோ. ஆபிரகாம் சொன்னா, உனக்கு உண்டானவைகளில் ஒரு சரடை ஆகிலும் பாதரட்சியின் வாராகிலும் எனக்கு வேண்டாம். ஏன்னா he had the eyes of faith. அவனுக்கு தெரியும், இந்த சோதம் சீக்கிரத்திலே சுட்டரிக்கப்படும், சீக்கிரத்தில் அழிந்து போகும். Praise the Lord. Amen. So, faith to see things with clarity. அது தேவை. அது விசுவாசத்தினால் நமக்கு கிடைக்குது. அடுத்தபடியாக நமக்கு டைம் இல்ல. அடுத்து வந்து 11:27 பாருங்க. அங்க விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான்.
ரைட். இங்க ஒரே ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். faith that is established is faith that is fearless. பயமே இல்லாம நீங்க விசுவாசத்துல துணிவு கொண்டு ஆப்ரேட் பண்றீங்கன்னா அதுதான் fearless faith. இதெல்லாம் ஏன் நீங்க பாக்குறோம்னா all these things you need. இந்த வாரத்துல இந்த சீசன்ல உங்களுக்கு தேவை. நீங்க சில யோர்தான்ல தைரியமா காலை வைக்க போறீங்க. அதை வைக்கிறதுக்கு இந்த fearless faith வேணும். You know, it should be your prayer that God, please establish me in the kind of faith where I can move and operate fearlessly. Praise the Lord. I mean, தைரியமா நான் என்ன செய்யணும்? விசுவாசத்துல செயல்படும்படிக்கு இந்த விசுவாசம் எனக்குள்ள நீங்க அருள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்தபடியா எபிரேயர் 11:28 faith that makes the difference. வாசிங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடராதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு, அதானே கரெக்ட்? தொடாதபடிக்கு. ஓகே. சோ பஸ்காவையும் இரத்தம் பூசல நியமத்தையும் ஆசரித்தான் விசுவாசத்தினாலே அப்படின்னு. இங்க என்ன அப்படின்னா faith that will make a difference. நீங்க ஆண்டவர் சொன்னாரு, இது ரொம்ப காலையில ஆராதனையில நான் சொன்னேன், வித்தியாசத்தை ஏற்படுத்த போகிறார் ஆண்டவர். அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை, அவரை தேடுகிறவர்களுக்கும் தேடாமல் இருக்கிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃபெய்த்தை மற்றவங்க பார்க்க போறாங்க. எந்தெந்த வீடுகள் ரத்தம் தெளிக்கப்பட்டிருந்ததோ அங்கே அழுகை இல்லை, அங்கே அக்களிப்பு உண்டாயிருந்தது, அங்கே நஷ்டங்கள் இல்லை, சேதங்கள் இல்லை, வித்தியாசத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். So your faith is unique and people will come to know that you are a different class. நீ ரொம்ப விசேஷமானவன். ஏன்னா எல்லாருக்கும் நடக்கிறது மாதிரி உனக்கு என்ன செய்யல, நடக்கவில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுடைய விசுவாசம் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற விசுவாசம். ஹல்லேலூயா. கடைசியா 7வது ஒரு ஃபெய்த் இருக்கு. எபிரேயர் 11:29 வாசிச்சு முடிக்கலாம். எபிரேயர் 11:29. விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். ஆமென். So seventh faith என்ன போட்டிருக்கேன்னா faith that brings supernatural breakthroughs. When you operate in this faith, you will be able to see supernatural breakthroughs. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல சில பாதைகள் உங்களுக்கு திறக்கப்பட போகிறது. நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. இங்க பாதையே இல்லை, வழியே இல்லைன்னு நினைச்சோம், ஆனா அங்கே ஒரு வழி திறக்கப்பட்டது என்று ஆச்சரியப்படுவீர்கள். God is about to open a royal pathway for you. வேற யாருக்குமே நடக்கல, உங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கு. வேற யாருக்குமே இப்படி இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் என்று சொல்லும்படிக்கு தேவன் ஒரு அற்புதத்தை உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். A royal pathway is going to be open. விசுவாசிக்கிறீங்களா? Praise the Lord. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். தைரியமா தீர்மானத்தை எடுத்து சில காரியத்தை வெளியே போட்டுருங்க. சில காரியத்தை வெளியே போட்டுருங்க. God will take over. Praise the Lord. Hallelujah. As you can connect your blessing to the promise, as you can connect your blessing to the plan of God, I want to tell you, do it deliberately. Just take it out and place it at the feet. அதுக்கப்புறம் நீங்க அதை பத்தி நினைக்காதீங்க. அவர் பார்த்துக்கிடுவாரு, அவர் இடைப்படுவாரு. உபத்திரவங்களையும் போராட்டங்களையும் குழப்பமான சூழ்நிலைகளையும் சமாளித்து கொண்டிருக்கிற அல்லது எதிர்நோக்கி இருக்கிற இந்த காலத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு தேவையானவைகளை பிறப்பிப்பார். Praise the Lord. ஆமென். ஜெபம் பண்ணலாம். பரலோக தேவனே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் மகிமைப்படுவீராக. அப்பா ஆண்டவரே, இன்றைக்கு நீர் அனுப்பின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் ஒரு வித்தியாசத்தை நீர் ஏற்படுத்த விரும்புகிறீர். உங்களுடைய பிள்ளைகளுடைய விசுவாசத்தை கனப்படுத்த விரும்புகிறீர் தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த விசுவாசத்தோடு கூட அவர்கள் புறப்படுவார்களாக.
கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தண்ணீர் திராட்சரசமாய் மாறட்டும். அவர்களிடத்தில் இருந்த கொஞ்சத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணுகிற காலம் வந்துவிட்டது. Activate everything so that they will witness the increase, the divine increase. நன்றி தகப்பனே. கர்த்தர் மகிமைப்படுவீராக. இந்த நாளிலும் சுகவீனத்தோடு பலவீனத்தோடு யார் இணைந்திருந்தாலும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ரிவர்ஸ் ஆகும்படி ஜெபிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, தேடியும் காணாதிருப்பாய் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அந்த வியாதி சம்பந்தப்பட்டவைகள் எதுவா இருந்தாலும் அது மறைந்து போகும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, job related things, everything that is not under the control, எங்களால இதை கையாள முடியவில்லை என்று சொல்லுகிற சகல காரியங்களையும் உம்மிடத்தில் நாங்கள் வைத்து விடுகிறோம். நீர் இடைப்பட்டு அற்புதம் செய்வீராக. உங்களுடைய வார்த்தை உண்மையுள்ளது. இந்த வார்த்தைகளை நீர் அனுப்புகிறதற்காக நன்றி. விசுவாசத்தினாலே ஒரு வளர்ச்சியும் பெருக்கமும் உண்டாகட்டும். எந்த சூழ்நிலையில மோசே வளரவே முடியாதோ அங்கே வளர்ந்தான், எங்கே பிறக்கவே முடியாதோ அங்கே பிறந்தான், வளர்ந்தான், ஆளுமை செய்தான். அதே போல உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அமையும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படுவீராக. இந்த வாரம் முழுவதிலும் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. ஆண்டவரே, சகலவற்றையும் நன்மைக்கு இதுவாய் முடிய பண்ணுகிறவர், சகலவற்றையும் நடப்பிக்கிறவர், எஸ் மை லார்ட், சகலவற்றை நிரப்புகிறவர். உங்க நாமம் மகிமைப்படட்டும். அற்புதங்களை செய்யும் ஆசீர்வதியும் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும் கூட இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென்.